கார்த்திக்கின் வாராந்திர விடுமுறை நாள் அன்றைய தினங்களில் அவர் தனது நண்பர்கள் மற்றும் ஹோட்டல் நண்பர்களுடன் சேர வேண்டிய சந்தர்ப்பம் தன் கிரிக்கெட் நண்பர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. கார்த்திக் இவ்வளவு நாள் தங்களிடம் தன் பழக்க வழக்கங்களை மறைத்து இந்த விடுமுறை மேலும் சிறப்பாக அமைந்தது. அவருடைய வாழ்க்கையில் புத்துணர்வை ஊட்டிய நாளாக இருந்தது. அந்த தினங்கள் நினைவு கூறும் வகையில் அமைந்தவை, ஏனெனில் நண்பர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உணவு மற்றும் கேளிக்கை கட்டணத்தை ஹோட்டல் நண்பர்கள் பகிர்ந்து செலுத்துவார்கள். இது கார்த்திக்கின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை வழங்கும் உறுதியான நட்பின் அடையாளமாக இருந்தது. கார்த்திக் ஹோட்டல் காண்டியில் வேலை செய்து கொண்டே ஒரு வருடத்தை முடித்துவிட்டார். அவரது கடின உழைப்பு மற்றும் பற்றிற்காக அவருக்கு ரெஸ்டாரண்ட் பகுதியின் பொறுப்பு வழங்கப்பட்டது. இது அவரது திறமையின் சான்றாக இருந்தது. ஒரு நாள் ரேனி இன்டர்நேஷனல் ஹோட்டல் செயின் என்ற பிரபல ஹோட்டலின் ஜெனரல் மேனேஜர் ஜிஎம் ஹோட்டல் காண்டிக்கு வந்திருந்தார். அவர் ஒரு புதிய ரேனி ஹோட்டலை தொடங்க திட்டமிட்டு தற்காலிகமாக ஹோட்டல் காண்டியில் தங்கியிருந்தார். அந்த நாள் ஹோட்டலில் மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. இருந்தாலும் கார்த்திக் தனது வேலைகளை முழு நம்பிக்கையுடன் செய்தார். வேலைப்பளு அதிகமாக இருந்தபோதிலும் அவர் ரேனி ஜிஎம் ஐ சிறப்பாக கவனித்தார். அவரது சேவை மற்றும் தொழில்முறை அணுகுமுறையால் ஜிம் மிகவும் கவரப்பட்டார். ஹோட்டலை விட்டு சென்றபோது ஜிஎம் கார்த்திக்கின் முகவரியை கேட்டுக்கொண்டார். இது ஜிஎம்க்கு கார்த்திக்கின் மேல் ஒரு சிறப்பு நம்பிக்கை இருந்ததை காட்டியது. அந்த நாட்களில் தொலைபேசி கூட ஒரு பிரமுகமான வசதியாக இருந்தது. மறுநாள் காலையில் கார்த்திக் அதிர்ச்சியடைந்தார், ஏனெனில் ரேனி ஜிஎம்என் டிரைவர் அவருடைய வீட்டிற்கு வந்து ஜிஎம்ஐ சந்திக்க அழைத்தார். கார்த்திக் ஜிஎம்ஐ சந்திக்கச் சென்றபோது அவர் கார்த்திக்கிற்கு ரேனி ஹோட்டலில் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கினார். இது சாதாரண வேலை வாய்ப்பாக இல்லை. அதே நேரத்தில் அவரது தற்போதைய சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தது. ஜிஎம் மேலும் அவர் தனது நண்பர்களையும் ரேனி ஹோட்டலில் வேலை செய்ய கொண்டு வரலாம் என அனுமதி அளித்தார். இது கார்த்திக்குக்கு பெருமையான தருணமாக இருந்தது. அவர் புதிய வேலையை ஏற்று படிப்படியாக தனது நண்பர்களையும் ரேனி ஹோட்டலில் சேர்த்தார். இந்த செய்தி ஹோட்டல் காண்டியில் வேகமாக பரவியது. பல ஊழியர்கள் தற்போது கார்த்திக்கின் பரிந்துரை மூலம் ரேனி ஹோட்டலில் வேலை பெற முயற்சித்தனர். புதிய வேலை மற்றும் அதிக சம்பளம் கார்த்திக்கின் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றியது. அவர் தனது முதல் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினார். அந்த பைக் அவரது தேவைகளை மட்டுமின்றி அவரது சுதந்திரத்திற்கும் அனுபவங்களுக்கும் ஒரு துவக்கமாக அமைந்தது. வாராந்திர விடுமுறை நாட்களில் அவர் தனது நண்பர்களுடன் பைக்கில் முழு நகரமும் சுற்றி பார்ப்பார். கார்த்திக் தனது வாழ்க்கை முறையில் முன்னேறியிருந்தாலும் மேலாண்மை களத்தில் முன்னேறி உயரத்திற்குச் செல்ல வேண்டும் என்றால் கூடுதல் கல்வி அவசியம் என்பதை அவர் உணர்ந்தார். அதற்காக அவர் ஓராண்டு கால கிராஃப்ட் கோர்ஸில் ஓர் உணவக கல்வி நிலையத்தில் சேர்ந்தார். காலை கல்வியும் மாலையில் வேலை செய்தும் கார்த்திக் தனது தினசரியை சமநிலைப்படுத்தினார். உணவகத் தொழிலில் முன்னதாகவே பணியாற்றியதால் அவர் தனது வகுப்பில் சிறந்த மாணவனாக இருந்தார். பாடத்திட்டத்தில் வரும் அனைத்து நடைமுறை பயிற்சிகளும் கார்த்திக் மூலம் நடத்தப்பட்டன. கார்த்திக்கின் ஆசிரியர் ஆஷாவின் காதலன் வெங்கி ரேனி ஹோட்டலில் பணியாற்றியவராக இருந்தார். கார்த்திக் இந்த இருவருக்கும் இடையே செய்தி ஊர்வனராக செயல்பட்டார். இது கார்த்திக்கிற்கு ஆஷா மற்றும் வெங்கி இருவரிடமும் சிறப்பான இடத்தை பெற்றுக் கொடுத்தது. கார்த்திக் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார். அவர் வகுப்பிற்கு தாமதமாக வந்தால் கூட மற்ற மாணவர்கள் வெளியில் நின்று கொண்டிருக்க ஆஷா அவரை உள்ளே அனுமதித்தார். அதேபோல ஹோட்டலில் வெங்கி எப்போதும் கார்த்திக்கிற்கு ஆதரவாக இருந்தார். இந்த வழியில் கார்த்திக் தனது வாழ்க்கையில் முன்னேற வழியை உருவாக்கினார். வேலை, கல்வி மற்றும் நண்பர்களுடன் தொடர்புகளை சமநிலைப்படுத்தினார். இது ஒரு சாதாரண மனிதன் தனது உழைப்பால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு எப்படி முன்னேற முடியும் என்பதை காட்டுகிறது. கார்த்திக் ஹோட்டல் துறையில் 3 ஆண்டுகள் கடந்தது. அப்போது அவர் பாரில் பணியாற்றினார். அவர் டிஸ்பென்ஸ் பார் மற்றும் சர்வீஸ் பார் ஆகிய இரண்டிலும் வேலை செய்தார். கார்த்திக் டிஸ்பென்ஸ் பாரில் பணியாற்றிய போது அது சமையலறைக்கு பக்கத்தில் அமைந்திருந்தது. தினமும் கண்ட்ரோலர் வந்து ஸ்டாக்கை சரி பார்த்துச் செல்வார். டிஸ்பென்ஸ் பார் முக்கியமாக வான்குவெட்க்கு மது வழங்கியது. எனவே கார்த்திக்கிடம் எப்போதும் கூடுதல் மது இருக்கும். அனைத்து சமையலறை பணியாளர்களும் கார்த்திக்கிடம் கூடுதல் மதுவை கேட்பார்கள். கார்த்திக் அவர்களுக்கு கூடுதல் மதுவை பங்களிக்கத் தொடங்கினார். இது ஒரு வழக்கமாக மாறியது மற்றும் சமையலறை பணியாளர்களிடையே கார்த்திக் மிகவும் பிரபலமானவராக மாறினார். மாற்றாக சமையலறை பணியாளர்கள் அவருக்கு விருந்தினர்களுக்காக தயாரிக்கப்பட்ட சுவையான உணவுகளை அனுபவிக்கச் செய்தனர். கார்த்திக்கின் வருமானம் நன்றாக இருந்தது, ஆனால் அவர் தனது செலவுகளை கவனித்துக் கொள்ளவில்லை. அவ்வப்போது தனது நண்பர்களுடன் சேர்ந்து அவர் மிகவும் செலவழித்தார். அவர் வேலை இரவு 11 மணிக்கு முடிந்துவிடும். அப்போது பெரும்பாலான இடங்கள் மூடப்பட்டுவிடும். அந்த நேரத்தில் 24 மணி நேரமும் திறந்திருக்கும் 4 நட்சத்திர மற்றும் 5 நட்சத்திர ஹோட்டல்களுக்கு அவர் நண்பர்களுடன் செல்வதைத் தொடங்கினார்.
அவரது இந்த பழக்கம் மெதுவாக வளர்ந்து வந்தது. சில சமயங்களில் அவர் தனது பழைய வேலையிடமான ஹோட்டல் கான்டிக்கும் செல்வார். அவரின் அதிகரித்த செலவுகளால் அவரது பொருளாதார நிலைமையில் சேமிப்பு என்பதே இல்லை. கார்த்திக்கின் தாய் தனது மகன் மது குடிக்கும் பழக்கத்தை பார்வையிட்டார். இதைக் கண்டு அவர் மிகவும் கவலையில் ஆழ்ந்தார். கார்த்திக்கின் குடும்பத்தில் அவரது தாத்தாவைத் தவிர யாரும் மது குடிக்கவோ புகைப்பிடிக்கவோ செய்ததில்லை. அவர் கார்த்திக்கின் பழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை குடும்பத்தின் மரபுகளுக்கு எதிராக இருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார். கார்த்திக்கின் கிரிக்கெட் நண்பர் ஹரிக்கு ஷீபா என்ற பெண்ணை நேசிக்கிறார். ஹரி கார்த்திக்கிடம் ஷீபாவிடம் நல்லது கூற வேண்டும் என்று சொன்னார். ஆனால் கதை திருப்பமாக ஷீபா கார்த்திக்கிடம் தனது காதலை வெளிப்படுத்தினார். கார்த்திக் ஒரு கூச்ச சுபாவம் காண்ட நபர். அவர் பெண்களுடன் அதிகமாக பேச மாட்டார். 20 வயதில் இது அவருக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. ஹரி இன்னும் கார்த்திக்கின் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் கார்த்திக் மற்றும் ஷீபா இடையே நெருக்கம் வளர்ந்ததை கவனித்தார். ஒருமுறை கார்த்திக் ஷீபாவை வெளியே அழைத்துச் சென்றார். ஆனால் அவர் நரேந்தரையும் ஜோசப்பையும் கூட்டிக் கொண்டார். இதை ஹரியின் தந்தை கவனித்தார் மற்றும் ஷீபாவின் தந்தையிடம் தெரிவித்தார். அவர் அதே குடியிருப்பில் வசிக்கிறார். அதே சமயத்தில் கார்த்திக்கிற்கு ஹைதராபாத்தில் ஹோட்டல் கிறிஷில் வேலைவாய்ப்பு கிடைத்தது. இதற்கிடையில் ஷீபாவின் தந்தை கார்த்திக்கிடம் ஷீபாவுடன் பேச வேண்டாம் மற்றும் அவரிடமிருந்து தூரமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார். இவ்வாறு கார்த்திக்கின் முதல் காதல் மிகவும் விரைவாக முடிந்தது. கார்த்திக்கின் தாய் நிலையை உணர்ந்து அவர் ஹைதராபாத் செல்ல அனுமதி தரவில்லை. ஹைதராபாத் சென்றால் அவரது பழக்கங்கள் மேலும் வளர்வதாக அவர் நினைத்தார். அதற்கு பதிலாக அவர் கார்த்திக்கிடம் திருப்பூரில் உள்ள மாமா இடத்திற்கு செல்ல கூறினார். அவர் மாமா ஆடை தொழிற்சாலையை நடத்துகிறார். ஷீபாவிடமிருந்து தூரமாக இருக்கவும் தாயின் பேச்சை ஏற்று கார்த்திக் திருப்பூரில் செல்ல தீர்மானித்தார். அங்கு அவருடைய வணிகத்தைப் பற்றி அறிந்து ஒரு புதிய திசையில் தொடங்க எண்ணினார். கார்த்திக் தனது பழைய பழக்கங்களையும் வாழ்க்கையையும் துறந்து திருப்பூரில் புதிய திசையில் ஒரு புதிய தொடக்கத்தை மேற்கொண்டார். கார்த்திக் திருப்பூருக்கு சென்று தனது மாமாவின் வீட்டில் தங்கினார். அவர் நினைத்தார், மாமா தனது தொழிற்சாலைக்கு கூட்டிச் சென்று வேலை மற்றும் தொழில் பற்றி கற்றுத்தருவார். ஆனால் ஒரு வாரம் கடந்தும் மாமாவால் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை. மாமாவின் வீட்டிற்கு எதிரே சில இளைஞர்கள் தங்கியிருந்தனர். அவர்கள் ஒரு குரியர் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தனர். கார்த்திக் அவர்களுடன் நண்பராகி தனது நேரத்தை அவர்களுடன் கழிக்கத் தொடங்கினார். தினமும் அவர் அவர்களுடன் குரியர் அலுவலகத்திற்குச் செல்வது வழக்கமாகிவிட்டது. 3 மாதங்கள் இவ்வாறே கழிந்துவிட்டது. குரியர் அலுவலகத்தின் மேலாளர் கார்த்திக்கை தனது நண்பர்களுடன் அலைந்து திரிந்து கொண்டிருப்பதை கவனித்தார். அவர் கார்த்திக்கிடம் பேசினார் மற்றும் குரியர் அலுவலகத்தில் வேலை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்கினார். ஆனால் கார்த்திக் அதை நிராகரித்து தனது ஆர்வம் ஆடை தயாரிப்பு தொழிலை கற்றுக்கொள்ள உள்ளது என்று கூறினார். சில வாரங்களுக்குப் பிறகு குரியர் அலுவலக மேலாளர் கார்த்திக்கை தனது நண்பர் ராமுவிடம் அழைத்துச் சென்றார். ராமு ஒரு வெற்றிகரமான ஆடைகள் ஏற்றுமதியாளர். ராமு கார்த்திக்குக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலை வழங்கினார். சம்பளம் மிகக் குறைவாக இருந்தாலும் தொழிலில் அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக கார்த்திக் அந்த வேலைக்கு சம்மதித்தார். கார்த்திக்குடன் அவரது மூத்த தோழர் சுந்தரும் இருந்தார். சுந்தர் ஒரு மெர்சண்டைசர். அவர்கள் இருவரும் அடிக்கடி தொழிற்சாலைகளுக்குச் சென்று ஒவ்வொரு ஆர்டரின் நிலையை பார்வையிடுவார்கள். அதோடு தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ஆடைகளின் தரத்தையும் ஆய்வு செய்து கண்டுபிடிப்பார்கள். கார்த்திக்கின் சம்பளம் மிகவும் குறைவாக இருந்ததால் அவர் தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார். தனது செலவுகளை கட்டுப்படுத்த சிறிது பணம் சேமித்து ஒரு புதிய சைக்கிளை வாங்கினார். அதை பயன்படுத்தி அவர் அலுவலகத்துக்கு செல்வார். மறுபுறம் சுந்தரிடம் ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது. தொழிற்சாலைகளுக்குச் செல்வதற்கான எரிபொருளை அவருக்கு நிறுவனம் வழங்கியது. 1 வருட காலத்தில் கார்த்திக் தனது வேலைகளை முழுமையாக கற்றுக்கொண்டார். அவரது அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை மதித்து நிறுவனம் அவருக்கு சுயமாக ஆய்வுகளை செய்ய ஒரு மோட்டார் சைக்கிளை வழங்கியது. இந்நேரத்தில் ஃபாப்னிட் எனும் நிறுவனம் மிக வேகமாக வளர்ச்சியடைந்தது. நிறுவனம் தற்போது 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களைக் கொண்டிருந்தது. இதனால் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராமு ஊழியர்களுக்கான ஒரு கேண்டீனை தொடங்க திட்டமிட்டார். கார்த்திக்கிற்கு உணவகம் துறையில் அனுபவம் இருப்பதை ராமு அறிந்திருந்தார். எனவே கேண்டீன் கட்டுமானப் பணியின் பொறுப்பை ராமு கார்த்திக்கே வழங்கினார். கார்த்திக் இதை ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதி தனது முழு திறமையையும் பயன்படுத்தி கேண்டீனை உருவாக்கினார். முடிவில் தொழிற்சாலை கேண்டீன் ஒரு பிரம்மாண்ட 5 ஸ்டார் கஃபேட்டீரியா போல் அமைந்தது. கேண்டீனின் தரத்தையும் அழகையும் பார்த்து ராமு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மற்றும் கார்த்திக்கை பாராட்டினார். இதன் மூலம் கார்த்திக்கின் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி மாறியது.
குறைந்த சம்பளம் மற்றும் குறைந்த வளங்களிலும் அவர் தனது திறமை மற்றும் கடின உழைப்பின் மூலம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைந்தார். தனது உழைப்பால் அவர் தனக்குமன்றி நிறுவனத்திற்கும் பெரும் அளவில் பயன் செய்தார். பாப்நெட் தொழிற்சாலையில் தொழிற்சாலை உணவகத்தை கவனிக்க யாரையும் நியமிக்கவில்லை. இதனால் தொழிற்சாலை உணவகத்தின் முழு பொறுப்பையும் கார்த்திக்கே ஒப்படைத்தனர். அதே நேரத்தில் பாப்நெட் நிறுவனம் தனது 10வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட முடிவு செய்தது. 500 பேர் பங்கேற்க இருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான உணவுகளின் ஏற்பாடு செய்யும் பொறுப்பையும் கார்த்திக்கே வழங்கினர். கார்த்திக் இந்த பணியை மிக நுணுக்கமாகவும் திறமையாகவும் செய்து முடித்தார். பாப்நெட் நிறுவனத்தின் 10வது ஆண்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த சிறப்பான செயலுக்காக நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராமு கார்த்திக்கை பாராட்டி கௌரவித்தார். ராமுவின் பாராட்டுக்கள் கார்த்திக்கின் மனதிற்கு பெரிய உற்சாகத்தையும் மேலும் நம்பிக்கையையும் கொடுத்தன. கார்த்திக்கின் ஆர்வமும் மாற்றமும் இந்த பாராட்டுக்குப் பிறகு கார்த்திக் தனது நிர்வாக இயக்குனரிடம், எனக்கு கார்மெண்ட்ஸ் துறையில் வேலை செய்வதில் அதிக ஆர்வமாக உள்ளது என்று தெரிவித்தார். கார்த்திக்கின் இந்த வலியுறுத்தலை ராமு கவனித்தார் மற்றும் அவரை சாம்பிளிங் மாதிரி தயாரிப்பு பிரிவுக்கு மாற்றினார். சாம்பிளிங் பிரிவில் கார்த்திக்கின் முக்கிய பணிகள்: நூலிலிருந்து அதை சிறந்த மாதிரியாக வடிவமைத்தல், பின்னல், நிட்டிங், சாயமேற்றுதல், டாயிங், அச்சு செய்யும், பிரிண்டிங் மற்றும் தைக்கும் ஸ்டிச்சிங் வேலைகளைச் செய்வது. இறுதியில் அந்த மாதிரிகளை வாங்குபவர்களுக்கு பையர் கூரியர் மூலம் அனுப்புதல். கார்த்திக் இந்த வேலைகளை மிகவும் சிரத்தையாகவும் முழு அன்புடனும் செய்து வந்தான். வாங்குபவர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் பாப்நெட் தொழிற்சாலைக்கு வந்தால் அவர்களுக்கு மாதிரிகளைச் செய்யவும் விளக்கவும் ராமு எப்போதும் கார்த்திக்கையே அழைத்தார். எந்த சந்திப்பிலும் கார்த்திக் தனது திறமையான விளக்க முறையால் அனைவரையும் கவர்ந்தார். இதனால் ராமுவிற்கு கார்த்திக்கின் மீது மிகுந்த நம்பிக்கை உருவானது. கார்த்திக் தனது பணியில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் முழு ஈடுபாட்டுடன் உழைத்தார். ஆனால் தன்னுடைய உழைப்புக்கேற்ப பெரிய சம்பள உயர்வோ பதவியில் மாற்றமோ கிடைக்கவில்லை. இது காரணமாக தனது உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என கார்த்திக் தோற்றுக்கொண்டார். அவர் மனநிலை மெதுவாக சோர்ந்து போகத் தொடங்கியது. ஒரு நாள் கார்த்திக் தனது கூரியர் நண்பர்களுடன் அண்ணாமலை என்ற திரைப்படத்தை பார்க்கச் சென்றார். அந்த படத்தின் ஒரு பாடலில் ஒரு சாதாரண நபர் தனது கடின உழைப்பால் மற்றும் புத்திசாலித்தனத்தால் பணக்காரராக மாறுவது காட்டப்பட்டது. அந்த காட்சி கார்த்திக்கின் மனதுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது. சாதாரணமானவர் எப்படி இந்த அளவிற்கு முன்னேற முடியும் என்ற கேள்வி அவரது மனதில் எங்கேயும் விட்டு செல்லாமல் தொடர்ந்தது. கார்த்திக் பல நாட்கள் இதை பற்றி சிந்தித்தார். ஆனால் அவர் நினைத்தார், இதெல்லாம் திரைப்படங்களில் மட்டும்தான் சாத்தியம். உண்மையான வாழ்க்கையில் ஏழையாக இருந்து பணக்காரராக மாறுவது முடியாத காரியம். இந்தச் சமயத்தில் பாப்நெட் நிறுவனத்தில் பார்வதி என்ற பெண் ரிசப்ஷனிஸ்டாக சேர்ந்தார். கார்த்திக் மற்றும் பார்வதிக்கிடையே மெதுவாக பழக்கமடைந்தது. தொடக்கத்தில் அவர்களிடையே சாதாரண நட்பாக இருந்தது. ஆனால் சில மாதங்களில் அவர்களுக்குள் உள்ள நண்பத்துவம் காதலாக வளர்ந்தது. பார்வதி மிகவும் புத்திசாலி, நேர்மைமிக்க மற்றும் கார்த்திக்கின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். கார்த்திக்கின் வாழ்க்கையில் பார்வதி ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தார். அவர்களின் உரையாடல்கள் மற்றும் புரிதல்கள் கார்த்திக்கிற்கு எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை உருவாக்கின. எதிர்காலத்தின் புதிய பார்வை கார்த்திக்கிற்கு இன்னும் தெரிந்திருந்தது. பாப்நெட் நிறுவனத்தில் தனது உழைப்புக்கு தகுந்த அளவில் மதிப்பு கிடைக்கவில்லை. ஆனால் பார்வதியின் ஆதரவும் காதலும் அவருக்கு மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. கார்த்திக் உறுதியுடன் நினைத்தார், சரியான சந்தர்ப்பமும் ஆதரவும் கிடைத்தால் நான் என் திறமைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற முடியும். பார்வதியுடன் ஏற்பட்ட காதல் மற்றும் உறவு கார்த்திக்கின் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்கியது. கார்த்திக்கின் வாழ்க்கை மெதுவாக மாற்றமடைந்து கொண்டிருந்தது. தனது கடின உழைப்பும் பார்வதியின் உறவும் அவரை முன்னேறுவதற்கான சக்தியை வழங்கியது. கார்த்திக் முடிவு செய்தார், எனது கனவுகளை நனவாக்குவதே என் இலக்கு. அதன் மீது என்னுடைய முழு முயற்சியையும் செலுத்துவேன். பாப்நெட் நிறுவனத்தில் கார்த்திக்கின் பயணம், பார்வதியுடன் இணைந்த வாழ்க்கை மற்றும் எதிர்கால கனவுகள், இவை அவரது வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்திற்கு வழிவகுத்தன.